ஆனால் மக்காபோர் எழுந்தானா சரளமான பேச்சு அவருக்கு வரும். எங்கிருந்து அப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. இந்த பஞ்சு மிட்டாய்க்காரன் போகும்போது பின்னால் குழந்தைகள் போவாங்க பாருங்க, அந்த மாதிரி அவர் மக்காபோர் போடும்போது அவர் பின்னாலேயே சென்றவர்களையும் நானும் ஒருவன். ஒரு வியப்பாக இருக்கு அவர் பேசுறது, எப்படி இவ்வளவு விஷயங்கள் பேசுகிறார் என்று ஆச்சரியமா இருக்கு. அடுத்ததாக கட்சி நிதி வசூல் சொல்லி வீடு வீடாக அழைச்சிட்டு போவார். நான் முதல் முறையாக அப்படி கட்சி நிதி வசூலுக்குன்னு வீடு வீடாக ஏன் போகணும், எதுக்காக போகணும் என்பதே தெரியாத காலத்தில் என்னை எல்லாம் அழைத்து கொண்டு போனவர். அவர் சொல்லுவார், இதுதான் நிரந்தரம் பார், இந்த பிரம்ம வசூலமெல்லாம் டெம்பரவரி பார். அப்பவே வலியுறுத்தி விடாப்படியாக எங்களையெல்லாம் அழைத்து கொண்டு சென்று மக்களிடம் பணம் பெற்று கட்சிக்கு நிதி கொடுத்த காட்சி, அந்த பயிற்சி தான் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அவர் ரோல் மாடல். அவரைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அவர் என்ன செஞ்சாரோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். சில பேர் பார்த்துருக்குறோம், குடும்பத்தில் எங்கேயோ போயிட்டு வர்றாரும்பாங்க. வீட்டுக்காரம்மாவை கேட்டோம்னா எங்கேயோ போகிறாருங்க, காலையில் சாயந்தரம் வர்றாரு, எங்கே போகிறாருன்னே தெரியலாம்பாங்க. அரசியல் இயக்கங்கள்லேயே இது நடக்குது. அவர் வீட்டுக்காரர் என்ன கட்சிட்டு இருக்கிறாரு, எங்கே போகிறாரு, எங்கே வர்றாருன்னே தெரியாது. ஆனால் தன்னுடைய குடும்பம் மொத்தமும் மாத்திரம் இருப்பாருங்க. அது லேசான வேலை அல்ல, சுலபமான வேலை அல்ல. அது அவங்களும் வரணும், அந்த குடும்ப சூழல். என்னுடைய துணைவியார், பாசம் மிகுந்த துணைவியார், பொன்னமக்காள். நீங்கள் அந்த குடும்பத்துக்கு போனாலே நீங்கள் ஏதோ நீண்ட நாள் பழகிற மாதிரி, ஒரு 10 வருஷம் பழகின ஒரு வீட்டுக்கு எப்படி போனால் எப்படி ஒரு மதிப்பு இருக்குமோ, உபசரணை இருக்குமோ, அது போன்ற உபசரணையை நீங்கள் அங்கே எதிர்பார்க்கலாம். கட்சி தோழர்கள் மீது அன்பை பொழியக்கூடிய குடும்பம், அப்பேற்பட்ட குடும்பம். நான் சின்ன வயசில் பார்த்துருக்கிறேன். அந்த வயசில் உமாநாத் தேர்தல் நிற்கிறாரு. கனகமணிக்கு அநேக வயசு 18 அல்லது 20 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உமாநாத் பிரச்சார வண்டிக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் பின்னால் பஞ்சு மிட்டாய் பையன்களை போல போயிட்டுருக்குறோம். அப்போது கனகமணி உரத்த குரல் எடுத்து, சின்ன வயசு தான், உரத்த குரல் எடுத்து உமாநாத் வாழ்க, எனக்கே புல்லரிச்சது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பெண்மணி இப்படியெல்லாம் உரத்து குரல் எடுத்து கோஷம் போடுவதே எனக்கு புதுசு. அப்படி ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தையே வார்த்திருக்கிறார். இன்றைக்கு பிளமேடு கமிட்டியில் தன்னை இணைத்துக் கொண்டு மேகநாதன் பல கண்கள் தேடும். தேர்தல் வந்தாச்சுன்னா எங்கே மேகநாதன் தேடுவாங்க. அப்படியான ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இணையில்லாத உழைப்பை தந்தவர் தோழர் பாலாஜி. இன்றைக்கு மதுரை எம்பி சு வெங்கடேசனுடைய முதல் படைப்பு, புகழ்பெற்ற படைப்பான காவல் கோட்டம் கோயம்புத்தூரில் அறிமுகப்படுத்தியதில் பெரும்பங்கு அவருக்கு உண்டு. பின்னாளில் அது சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இப்பேற்பட்ட உழைப்பாளிகளை கொண்ட குடும்பம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணித்த குடும்பம். அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிற அருமை தோழர் ஆறுக்குட்டி அவர்களை நினைவு கூறுகிறேன். நன்றி.